அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவைகளை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆண்டவர், அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு பிரத்யட்சமான ஒரு நாமம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு இருக்கிற பெயர்களிலே ஒரு உன்னதமான பெயர் என்னவென்று சொன்னால், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தமானவர் என்கிறது தான் முதன்மையான ஒரு ஆண்டவருடைய நாமம். அவர் நீதியின் மேலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ நீதியில் நீங்கள் இருக்கும்போது அதில் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார், செம்மையானவைகளை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நீதியின் மேலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் நீதியை செய்வதனால, நியாயத்தை செய்வதனால இந்த உலகத்தில் அநேகர் என்னை பகைக்கிறாங்களே, அநேகர் என்னை விரோதிக்கிறாங்களே, காரணமே இல்லாமல் அநேகர் எனக்கு விரோதமாக எதிராக எழும்புகிறார்களே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் நீதியாய் நிற்கும்போது அதில் ஆண்டவர் உங்களை பார்த்து பிரியப்படுகிறார், செம்மையானவைகளை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியாக நீங்கள் செம்மையான வழிகளில் நடக்கும்போது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். உங்கள் மேலே அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். செம்மையான பாதைகளில் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நீதியில் நடக்கிறதுனால உங்களுக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி நீர் நீதியில் பிரியப்படுகிறவர், செம்மையான இடங்களில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினால ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்க, செம்மையான பாதைகளில் நாங்கள் நடக்க எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.